இப்படி ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது தன்னை சுற்றியவர்கள் நமக்கு ஒரு சிக்கலை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் அவருக்கு வந்துருச்சா? இன்னும் வரலையா? வரணும் வந்துருச்சான்னு இது வரைக்கும் வரணும், இது வரைக்கும் தெரியல. ஏன்னா திரு விஜய் போனா அந்த இடத்துல ஒரு மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே உயிரிழந்த கூட்டங்கள் உணர்ச்சிகரமாக இருக்கும், மற்றவர்களும் இருப்பாங்க. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் மீண்டும் நடைபெறக்கூடாது என்று விஜயை தடுத்திருக்கலாம். இரண்டாம் கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட வழிகாட்டி யாரும் இல்லை. அதுதான் அங்க கோளாறே. ஒரு அரசியல் புரிதலோடு இருக்கிறவங்கன்னா சரியான திசை வழி காட்டுவார்கள். இங்க இருக்கிறவங்க வெறும் வியூக வகுப்பாளர்களாக தான் அங்க இருக்கிறாங்க. பொறுப்புகளை கொடுத்தாலும் பொறுப்பற்ற தன்மையில தான் அவருடைய செயல்பாடு இருக்கு. ஆதவர்ஜன் ஆகட்டும், அருண்குமார் ஆகட்டும், அல்லது ஜான் ஆரோக்கியசாமியா, அவரெல்லாம் சீன்ல வந்தாரான்னு தெரியல, புஷி ஆனந்த் உட்பட இவங்க அங்க போயிருக்கணும். ஸ்பாட்டுக்கு போய் அந்த உயிரிழந்த குடும்பத்தினரை சந்தித்து இது மாதிரி ஆயிப்போச்சு, அண்ணன் வருவாங்க. என்ன சொல்ல, யாரையுமே ரீச் பண்ணவே முடியல, எல்லாம் போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குங்க. அதான் நிர்வாகிகள். ஆமா, அது எஃப்ஐஆர் போட்டு அவங்க எல்லாரையுமே தேடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உள்ளூர் மாவட்ட செயலர் மதியழகன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதைத்தான் சொல்றாரு புஷி ஆனந்த், அருண்குமார், இவங்க மேல எல்லாம் எஃப்ஐஆர் போட்டவங்க பிரதான முதல் குற்றவாளியான விஜய் மேல ஏன் எஃப்ஐஆர் போடல, கைது பண்ணலன்னு தான் திருமாவளவன் கேட்கிறாங்க.